வணக்கம். நாம் இன்று 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான வானமாமலை தோத்தாத்திரிநாதன் பெருமாள் கோவில் பற்றி பார்ப்போம். மூலவர் தெய்வநாதன், வானமாமலை தோத்தாத்திரிநாதர், தாயார் வரமங்கை தாயார், தலவிருட்சம் மாமரம், தீர்த்தம் சேற்று தாமரை, பழமை 2000 வருடங்களுக்கு முன், புராண பெயர் வானமாமலை, திருவரமங்கை, நாங்குநேரி, திருநெல்வேலி மாவட்டம், தமிழ்நாடு. மங்களாசாசனம் செய்தது நம்மாழ்வார். பங்குனி சித்திரை மாதங்களில் நடக்கும் பிரம்மோற்சவம் இத்தலத்தில் மிக முக்கிய திருவிழாக்கள் ஆகும். ஒவ்வொரு தலத்திலும் ஒரு சுயம்பு மூர்த்தி தான் இருக்கும். ஆனால் இத்தலத்தில் மூலஸ்தானத்தில் உள்ள தோத்தாத்திரிநாதர், ஸ்ரீதேவி பூதேவி, சூரியன், சந்திரன், பிருகு ரிஷி, மார்க்கண்டேயர், ஊர்வசி, திலோத்தமை ஆகிய 9 பேரும், அர்த்த மண்டபத்தில் உள்ள கருடாழ்வாரும் விஸ்வசேனரும் ஆகிய 11 பேர் சுயம்பு மூர்த்திகளாக உள்ளனர். இத்தகைய அமைப்பு இங்கு மட்டுமே உள்ளது. பெருமாள் சுயம்பு மூர்த்தியாக அமைந்த 8 தலங்களில் வட இந்தியாவில் உள்ள பத்ரிநாத்தில் 6 மாத காலம் கடும் பனியால் கோவில் மூடியிருக்கும். இங்கு ஆண்டு முழுவதும் பெருமாளை தரிசிக்கலாம். ஆண்டு முழுவதும் பெருமாளுக்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் நடக்கும். ராஜகோபுரம் உயர்ந்தோகி கம்பீரமாக உள்ளது. கோவிலின் உட்புறம் பந்தல் மண்டபம், அதை அடுத்து பெரிய மண்டபமும் உள்ளது. இங்கு தங்கரதம், தங்க சப்பரம் ஆகியவன இருப்பதை காணலாம். பங்குனி உத்திரத்தன்று தங்கத்தேள் இழுக்கப்படும். செவ்வந்தி நாயக்கர்கள் செய்துள்ள தெய்வ திருப்பணிகளில் இதுவும் ஒன்று. இங்குள்ள செவ்வந்தி மண்டபம். திருவிழா காலங்களில் இந்த செவ்வந்தி மண்டபத்தில் உற்சவமூர்த்தி எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார். வீரப்ப நாயக்கர் மண்டபம் கண்டுகளிக்க வேண்டிய ஒன்று. அற்புத சிற்பங்கள் கலை பொக்கிஷங்களாக திகழ்கின்றன. இந்த கலைக்கூடத்திற்கு அப்பால் லக்ஷ்மி வராகர், லக்ஷ்மி நாராயணர், வேணுகோபாலன், மச்சம் முதல் கல்கி வரையிலான தசாவதார மூர்த்திகளுக்கு தனி சன்னதிகள் உள்ளன. கொடிமரம், பின்பு குலசேகரன் மண்டபம். இந்த மண்டபத்தில் 11 ஆழ்வார்களை தரிசிக்கலாம். நம்மாழ்வார் சடாரியாக உற்சவின் முன் இருக்கிறார். குலசேகரன் மண்டபத்தில் வடக்கு நாச்சியார், தெற்கு நாச்சியார், மணவாள மாமுனிகள், உடையவரான ராமானுஜர் ஆகியோரின் சன்னதிகள் உள்ளன. மேலும் ராமர், கண்ணர், சக்கரத்தாழ்வார் சன்னதிகளும் தனித்தனியே உள்ளன. கர்ப்பகிரகத்தில் தோத்தாத்திரிநாதன் பிராட்டியார் இருவருடன் பட்டாபிஷேக கோலத்தில் வீற்றிருக்கிறார். ஆதிசேஷன் தங்கக்குடை பிரிக்கிறார். இத்தல எம்பெருமான் பிருகு மகரிஷி, மார்க்கண்டேயர், சந்திரசூரியர், விஸ்வசேனர், ரம்பை, திலோத்தமை என அனைவரும் ஒரு சேர ஏக ஆசனத்தில் அமர்ந்திருக்கும் அரிய நிலையையும் கருவறையில் கண்டு வியக்கலாம். கருவறையை சுற்றியுள்ள பிரகாரத்தை வலம் வந்தால் அங்கே 32 ரிஷி முனிவர்கள், தும்பக்கை ஆழ்வார் ஆகியோர் காட்சி தருகின்றனர். ஆண்டு முழுவதும் பெருமாளுக்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் நடக்கும். இந்த எண்ணெயை ஒரு கிணற்றில் ஊற்றி வைப்பார்கள். தோல்வியாதி உள்ளவர்கள் இந்த எண்ணெயை உடலில் தேய்த்து சில சொட்டுகள் சாப்பிட்டால் குணமாகிவிடும். பெருமாளிடம் பிரார்த்தனை செய்பவர்கள் வேண்டுதல் நிறைவேற்றியதும் கோவில் அலுவலகத்திலேயே நல்லெண்ணெய் வாங்கி அபிஷேகத்தை கொடுத்து விடுவார்கள். இத்தலம் 4 ஏரிகளால் சூழப்பட்டதால் நாங்குநேரி ஆனது. பெருமாளின் 108 திருப்பதிகளில் இதுவும் ஒன்று. ஸ்ரீதேவி பூதேவி சமேதரராக ராஜதர்பார் கோலத்தில் அரசராக அமைந்திருப்பது இத்தலத்தில் மட்டுமே. பெருமாள் ஒரு கையை பாதத்தை நோக்கியபடி வைத்து, எவன் தன் பாதத்தில் சரணடைகிறானோ அவனுக்கு தன் மடியில் இடம் உண்டு என்பது போல ஒரு கை மடியில் வைத்திருக்கிறார். பெருமாளின் கையில் பிரத்யேக சக்கரம் உள்ளது. இதை பார்ப்பவர்களுக்கு எதிரிகளே இருக்க மாட்டார்கள். இங்குள்ள தாயாரின் உற்சவ சிலை முதலில் திருப்பதியில் தான் இருந்ததாம். அங்குள்ளவர்கள் திருவேங்கட பெருமாளுக்கு ஸ்ரீ வரமங்கா தேவியை கல்யாணம் செய்ய இருந்தனர். அப்போது பெரியஜியர் கனவில் பெருமாள் தோன்றி, இங்கு நாங்குநேரியில் உள்ள வானமாமலை பெருமாளுக்கு இருப்பவள் என்று கூறியதால் இத்தலத்துக்கு வந்துவிட்டாள். மணவாள மாமுனிகளால் ஸ்தாபிக்கப்பட்ட அஷ்டதிக் கஜங்களில் ஒருவரான வானமாமலை ஜீயர் அவர்களின் தலைமையிடம் இங்கு உள்ளது. இங்குள்ள சடாரியில் சடகோபனின் திருவுருவம் பொறிக்கப்பட்டுள்ளது. மது, கைடபன் என்ற 2 அரக்கர்களை மகாவிஷ்ணு அழித்தபோது அரக்கர்களின் துர்நாற்றம் பூமி எங்கும் வீசியது. பூமாதேவி தன் இயல்பான தூய்மையை இழந்ததால் மிகவும் வருந்தினாள். இத்தலத்தில் தவமிருந்து விஷ்ணுவின் அருள் பெற்றார். மாசு கழுவ பெற்றாய் என்று சொல்லி வைகுண்டத்தில் வீற்றிருப்பது போலவே இங்கும் வைகுண்ட விமானத்தில் ஆனந்தமயமாக பூமாதேவிக்கு காட்சி கொடுத்ததாக தலவரலாறு கூறுகிறது. திருநெல்வேலியிலிருந்து நாகர்கோவில் செல்லும் வழியில் நாங்குநேரி உள்ளது. நாங்குநேரி ஊரின் நடுவில் கோவில் அமைந்துள்ளது. உரோம முனிவர் தவம் செய்து திருமாலை கண்ட இடம். வானம் மற்றும் மலைகள் சூழ்ந்த பகுதி என்பதால் வானமாமலை என்று அழைக்கப்பட்ட 13 கல்வெட்டுகளை கொண்ட பழமையான தலமாகும். இந்த கோவில் கிபி 6 முதல் 9ஆம் நூற்றாண்டுகளில் கட்டப்பட்டதாக அறியப்படுகிறது. இந்த சுயம்பு ஸ்தலத்திற்கு திருச்சீர வரமங்கை, திருவரமங்கை, திருச்சீரி வரமங்கல நகர், தோத்தாத்திரி கஷேத்திரம், வானமாமலை என பல பெயர்கள் உள்ளன. ஸ்ரீ வரமங்கை எனும் இத்தலத்திற்கு வானமாமலை, நாங்குநேரி, தோத்தாத்திரி, ஸ்ரீ வரமங்கை நகர் என்று பல்வேறு பெயர்களும் உண்டு.
பிரம்மாண்ட புராணம், ஸ்கந்த புராணம், நரசிம்ம புராணம் போன்றவற்றில் இத்தலம் பேசப்படுகிறது. ரோம ரிஷி முனிவர் தவஞ்செய்து திருமாலை கண்டதால் ரோமக்ஷேத்திரம் என்றும், ஸ்ரீ வரமங்கை திருமகள் இவ்விடத்தில் வந்து வளர்ந்த பிறகு எம்பெருமானை மணந்து கொண்டதால் ஸ்ரீ வரமங்கை ஸ்ரீ வரமங்கல நிகர் எனவும், ஆதிசேஷன் இங்கு தவமியற்றி திருமாலுக்கு அணையாக இருக்கும் பேறு பெற்றதால் நாகனை சேரி எனவும், மரங்கள் நிறைந்த வனம் மலை சூழ்ந்த இடமாதலின் வானமாமலை என்று பேச்சு வழக்காற்று. இங்குள்ள பெருமாள் அபிஷேக நல்லெண்ணெயை நாழிக்கிணற்றில் சேமிக்கிறார்கள். இந்த எண்ணெயை நம்பிக்கையுடன் உண்டால் நோய் தீரும். ஆழ்வார் திருநகிரியை ஆண்ட மன்னரான காரிக்கு குழந்தை பேர் இல்லாததால் திருக்குறுக்குடிக்கு சென்று வேண்டினார். மன்னர் கனவில் தோன்றிய நம்பிராயர் எப்படிப்பட்ட குழந்தை வேண்டும் என்று வினவினார். அதற்கு காரி தங்களை போன்ற ஒரு ஆண் பிள்ளை வேண்டும் என்றார். அவ்வாறே ஆகும் என்று உரைத்த நம்பிராயர் இங்கிருந்து கிழக்கே சென்றால் 4 ஏரிகள் சூழ்ந்த இடத்தில் எறும்புகள் சாறை சாறையாக செல்லும். அதற்கு நேர்மேல் கருடன் வட்டமிட்டு கொண்டிருப்பான். அந்த இடத்தில் அகழ்ந்தால் வானமாமலை தென்படுவான். அவன் கேட்டதை அருள்வான் என்றார். அதன்படி அந்த இடத்தை கண்டறிந்து அங்கு மன்னன் அகழ்ந்தபோது அங்கு வானமாமலை பெருமாள் கிடைத்தார். நாங்குநேரி என்ற அவ்வூரிலேயே அவரை நிலைநாட்டி அவருக்கு கோவில் கட்டி அவரை வழிபட்டார். அதன் பிறகு நம்பிராயன் அருளியபடி காரி மன்னனுக்கு மகனாக நம்மாழ்வார் பிறந்தார். ஒவ்வொரு ஆண்டும் புரட்டாசி மாதம் திருவோணத்தன்று பெருமாளுக்கு சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்படுகிறது. இம்மாதத்தில் வரும் அனைத்து சனிக்கிழமையும் பெருமாளுக்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் சிறப்பாக நடைபெறும். புரட்டாசியின் மற்ற நாட்களை விட சனிக்கிழமை பக்தர்களால் வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. வானமாமலை பெருமாளுக்கு தை அமாவாசை அன்றுதான் ஒரு கோட்டை, அதாவது 3 கொப்பரை எண்ணெய் காப்பு வெகு விமரிசையாக நடைபெறும். இந்த திருநாளில் பக்தர்கள் கூட்டம் சொல்லி மாளாத அளவிற்கு இருக்கும். இரவு கருட சேவை நடைபெறும். ஊர்வசியும் திலோத்தமையும் பெருமாள் பக்கம் நின்று வெண்சாமரம் வீசிக்கொண்டிருக்கின்றனர். தலபுராணம் இந்த தலத்தை பூலோக வைகுந்தமாக பேசுகிறது. கஷ்டம் வராமல் இருக்கவும், நோய்களினால் உள்ளமும் உடலும் கெட்டு திண்டாடாமல் இருக்கவும், மாணவர்கள் நன்கு படிக்கவும், குடும்பத்தில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிலைக்கவும் தோத்தாத்திரிநாத பெருமாளை வணங்கி அவருக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட தைலத்தில் உண்டு வந்தால் போதும். வாழ்க்கை இனிக்க ஆரம்பிக்கும். நமோ நாராயணா.